தேடலில் நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மனிதரை பத்தி சொல்ல போறேன். அவர் தமிழன் கிடையாது, இந்தியா கூட கிடையாது. ஆனா தமிழை உயிரா நினைச்சவர். அவர்தான் வீரமாமுனிவர். அவர் இத்தாலியில பிறந்தவர். இந்தியாவுக்கு வந்தப்போ தமிழ் அவருக்கு வேலைக்காக கற்றுக்க வேண்டிய ஒரு மொழி மட்டும் இல்ல, அது அவருக்கு ஒரு பயணம் மாதிரி. அந்த காலத்துல தமிழ் பேசுறவங்க கூட தமிழை சரியா எழுத தெரியாத காலம். அப்போ ஒரு வெளிநாட்டவர் தமிழ் இலக்கணத்தை அழகா ஒழுங்கு பண்ணி எழுதுறாருன்னா அது சும்மா சாதாரண விஷயம் இல்ல. தொல்காப்பியம் போன்ற நூல்களை படிச்சு அதை புரிஞ்சு அதுக்கப்புறம் திருக்குறள் கூட ஆழமா ஆய்வு பண்ணாரு. அதுக்கப்புறம் தமிழ் இலக்கணத்துல அதிகாரம், இலக்கண நூல், கவிதை இவையெல்லாம் வெளிநாட்டவர் எழுதினாரான்னு நினைக்க கூட முடியாத அளவுக்கு தமிழ் வாசம் இருந்துச்சு. அவர் எழுதின தேம்பாவணி ஒரு காவியம். இன்னைக்கும் அதை படிச்சா இத உண்மையிலே ஒரு வெளிநாட்டவர் எழுதினாரான்னு தோணும். வீரமாமுனிவர் தமிழை அவரோட வசதிக்காக பயன்படுத்தல, தமிழுக்காக அவர் தன்னை மாற்றிக்கிட்டார். அவரோட வாழ்க்கை நமக்கு ஒரு சின்ன கேள்வி கேக்குது. நம்ம மொழியை நம்ம எவ்வளவு மதிக்கிறோம்? வீரமாமுனிவர் தமிழன் ஆகல, ஆனா தமிழுக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கும் அவரோட பெயர் தமிழ் வரலாற்றுல மறைக்காம இருக்கு. தேடலில் நான் இந்த கதையை அதுக்காக தான் சொல்றேன். மொழி சும்மா பேசுறது இல்ல, அது நம்மளுடைய அடையாளம். அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு வெளிநாட்டவரை நம்ம மறக்க கூடாது. இதுதான் தேடலில் நான்.